Dear students, good morning. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பிளான்ஸில் கைனீஷியம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா இருக்கா ஆண்ட்ரிஷியம் பார்த்தோம், அதோட ஓரியன்டேஷன் எப்படி இருந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கைனீஷியம். கைனீஷியத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது பாருங்கள். கைனீஷியம் அதர்வைஸ் கால் பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பிஸ்டில் இஸ் த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர். ஒரு பிளான்ஸில் ஃப்ளவரில் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஸ்காலர்ஸ்னு கைனீஷியம் சொல்லுவோம். அதர்வைஸ் என்டையராக இதுக்கு என்ன சொல்லலாம், பிஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்டில்ஸ் ஆஃப் எக்ஸ்பேண்ட் பேசல் போர்ஷன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடாக அகலமான ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு ஓவரி. ஓகேங்களா, தெரியுதா இல்லை? திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் தி ஓவரி. ஓவரிலேருந்து ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் போகும். திஸ் இஸ் கால்டு ஸ்டைல். ஓகேங்களா, அது டிப்பில் நுனிப்பகுதியில் ஸ்டிக்மா அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். திஸ் இஸ் த பார்ட் இஸ் கால்ட் அஸ் ரிசீவ் தி போலன் கிரெயின்ஸ். ஆன்தர்லேருந்து வரக்கூடிய இந்த போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்மா தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பிஸ்டில் இஸ் நத்திங் பட் தி கைனீஷியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை கார்பல்ஸ். கார்பல்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. கார்பல்ஸ் அப்படின்னா தே ஆர் காம்பனண்ட் ஆஃப் ஏ கைனீஷியம். அந்த காம்பனண்ட் தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த ஓவியல்ஸ் வந்து எத்தனையாக பிரிஞ்சிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம ஹவு மெனி குரூப்பாக அது செப்பரேட்டாக இருக்குது அப்படின்றத வச்சு கூட நம்ம கார்பல்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கைனீஷியம்ஸ் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ் மேபி டிஸ்டிங்க்ட் ஆர் கொன்னைட். அதாவது வந்து தனித்தனியாக இருக்கலாம் அல்லது இணைந்து இருக்கலாம் அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பல்ஸ் அது எப்படி இருக்கலாம் பாருங்கள். ஒரே ஒரு கார்பல்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, யூனிகார்புலரி ஆர் மோனோகார்புலரி அப்படின்னு சொல்லலாம். 2 இருந்துச்சுன்னா பைகார்புலரி, 3 இருந்தால் ட்ரை, 4 இருந்தால் டெட்ரா, அதுக்கு மேலே இருந்தால் மல்டி கார்புலரி அப்படின்னு நம்ம அதை காயின் பண்ணலாம். ரைட், அதில் பார்த்தீங்கன்னா அப்போ கார்பஸ், சின் கார்பஸ் அப்படின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அப்படின்னா ஃப்ரீ, எப்பயுமே இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை அப்போ, ஏபிஓ அப்போ அப்படின்னா தட்ஸ் அ ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். அது எஸ்ஒய்என் சின் அப்படின்னா ஜாயிண்டட், இணைந்த, ஒட்டி கொண்டு இருக்கிற அப்படின்ற மீனிங்கில் இது வரும், எஸ்ஒய்என் சின். அப்போ கார்பஸ்னால் கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். சின் கார்பஸ் அப்படின்னா கார்பல்ஸ் ஆர் யுனைட்டட் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், எ பிஸ்டில் கண்டைன்ஸ் 2 or more distinct carpels. ஓகே, பிரிந்திருக்கும். ஓகே, ஸோ சின் கார்பஸ் அப்படின்னா விச் இஸ் த கொன்னைட். ஓகேவா, ரைட். இதில் பாருங்கள் டயக்ராமேட்டிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ திட் இஸ் கலர்ஸ் என்னது கார்பல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் இருக்குது பாருங்களேன். மேலே கொடுத்துருக்கு இது வந்து அப்போ கார்பஸ். ஸோ அப்போ கார்பஸ் அப்படின்னா கார்பஸ் எல்லாம் தனித்தனியாக ஃப்ரீயாக தனியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஃப்ரீ கார்பல்ஸ் அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கலர்ஸ் என்னது சின் கார்பஸ். சின் கார்பஸில் பாருங்களேன் உள்ளுக்குள்ளே வந்து கார்பல்ஸ் 3 இருக்குது. 1 2 3 பிரிஞ்சிருக்கா, 3 பிரிஞ்சிருக்கு. இந்தமாதிரி முடிஞ்சால் 3 கார்பல்ஸ். ஆனால் என்ன பண்ணுது, எல்லாம் ஒரே ஒரு சேம்பர்னால அது மாதிரி ஒரே ஒரு லேக்யூல்ஸ். ஓகேங்களா, ஸோ எல்லாம் ஜாயிண்ட் ஆகி ஒரு லேக்யூல்ஸ்குள்ளே 3 கார்பல்ஸும், ஆனால் அது 3 கார்பல்ஸும் அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் கால் வந்து சின் கார்பஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் என்ன லேக்யூல்ஸ் எத்தனை லேக்யூல்ஸ், ஒரே ஒரு லேக்யூல்ஸ். இங்கே பாருங்களேன், ஸோ அதே இதில் கார்பல்ஸ் வந்து 4 இருக்குது. அந்த கார்பல்ஸ் உள்ள லேக்யூல்ஸ் என்னது 4 பிரிஞ்சிருக்கு. இந்த லேக்யூல்ஸ் ஆர் ஆல்சோ செப்பரேட்டட். இங்கே லேக்யூல்ஸ் இந்த மாதிரி பிரியலை, ஒரே லேக்யூல்ஸ் இருக்கா. லேக்யூல்ஸ் அப்படின்னா அரை சாம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 சாம்பராக டிவைட் ஆகிருக்கு. 4 சாம்பர்லேயும் ஒவ்வொரு என்னது ஓவில்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஒவ்வொரு கார்பல்ஸாக அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் கால் 4 கார்பல்ஸ் 4 லேக்யூல்ஸ். 4 கார்பல் 4 லேக்யூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் நம்பர் ஆஃப் லேக்யூல்ஸ். ஸோ பார்த்தோம் ஓவரி பியர்ஸ் ஓவில்ஸ் ஆன் ஏ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இஸ் கால்டு என்னது பிளாசண்டா. அந்த ஓவரிக்குள்ளே அந்த ஓவியலானது ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூவால் இணைக்கப்பட்டிருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு பேர் இட்ஸ் கால்ட் பிளாசண்டா. நம்மளே இருக்கோம், நம்ம வந்து அம்மாவோட வயிற்றில் மதரோட வயிற்றில் எது மூலியமாக கனெக்டடாக இருக்கும், இட்ஸ் கால்ட் என்னது அட்டாச் டு தி என்னது தொப்புள் குடி மூலியமாக அட்டாச் ஆகிருக்கும்ல, தட் இஸ் கால்ட் என்னது பிளாசண்டா. ஓகே, அம்பிளிக்கல் கார்டு சொல்லுவோமா இல்லையா. ஸோ அதேமாரி தான் இங்கேயும் பிளாசண்டா அப்படின்ற டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ மூலியமாக தான் இதுதான் ஓவில்ஸ். இந்த நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இது வந்து ஃபுல்லானது ஓவரி. அந்த ஓவரி இருக்குல்ல கார்பல்ஸ்குள்ளே தே கேன் ஓவில்ஸ் ஆர் என்னது அட்டாச்சு. A septum is cross wall or partition of ovary.
அந்த ஓவரிக்குள்ளே ரெண்டாக பிரிக்கிற அளவுக்கு ஏதாவது பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா அப்படி பிரிக்கக்கூடிய அந்த கேவிட்டி சேம்பருக்கு பேர் என்னென்னு பார்த்தோம், லாக்யூல்ஸ் அப்படின்னோம். லைக் த டெட்ராலாக்குலர் அண்ட் பென்டாலாக்குலர் ஓவரிஸ் ஆர் ப்ரெசன்ட் அக்கார்டிங் டு த லாக்யூல் நம்பர் 4 or 5. ஓகே, 4 இருந்துச்சுன்னா அது டெட்ராலாக்குலர், 5 இருந்தால் பென்டாலாக்குலர். இங்கே பாருங்களேன், டயக்ராம் பாருங்கள். ஸோ இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர். எப்படி சமத்தம் அது பைலாக்குலார். ஓகே, பைகார்ப்லரி எத்தனையாக பிரிஞ்சிருக்கு, இங்கிட்டு ஒரு இதாக தனியாக பிரிஞ்சிருக்கு, இங்கிட்டு குரூப்பாக பிரிஞ்சு பைகார்ப்லரி பைலாக்குலார். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ட்ரைலாக்குலார். ட்ரைனாத்தம் இது 3, இது 1 1 2 3. இது மாதிரி 3 லாக்குலார்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராலாக்குலார், இங்கே வந்து பென்டாலாக்குலார், 5 செப்பரேட்டாக இருக்கும். ஸோ திஸ் ஆர் த வே தட்ஸ் கால்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஓவில்ஸ். ஓகேவா, இது லாக்யூல்ஸ் எத்தனை லாக்யூல்ஸ்குள்ளே வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் go to the another. Next is called as the extension of the another condensed and internode of the receptacle. The receptacle ஓட condensed extensions எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஆந்தோஃபோர் நல்லா கவனிங்க. PHORE 4 அப்படின்னா ஸ்டாக் டைப் செக்ஷன் வச்சு நல்லா கவனிச்சுக்கணும். இட்ஸ் கால்ட் PHORE 4 அப்படின்னா அது ஸ்டாக், நாட் ஏ PORE. POREனா ஓட்டை ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் PH. ஸோ அந்த மாரி PH அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட், லிசன். ஸோ இதில் நார்மலாக இருக்கக்கூடிய நார்மலாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஒரு எரெக்டாக ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்தால் அதே காலர்ஸ்ன்றது PHORE 4 அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஆந்தோஃபோர் அப்படின்னா, ஆந்தோ அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஆண்ட்ரிஷியம். ஓகேயா, PHO4 அப்படின்னா ஸ்டாக். த இன்டர்னல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலிக்ஸ் அண்டு கரோலா. ஓகேவா, ஸோ அந்தமாரி ஓகேவா, கேலிக்ஸ்க்கும் கரோலாவுக்கும் இடையில ஒரு 4 லைக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஆந்தோஃபோர். அதுக்கு ஆக்சுவலாக ஆண்ட்ரோ தான் நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டாமன்ஸ் சொல்லிக்கலாம். இங்கே ஆந்தோஃபோர் அப்படின்றது இங்கே இருக்க கேலிக்ஸு, மேலே இருக்கிற கரோலா. ஸோ ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் எல்லா ஃப்ளார்லையும் இதை பார்க்க முடியாது, ஒரு சில ஃப்ளாரில் தான் இதை பார்க்கலாம். இந்தமாரி இருந்தால் இதுக்கெல்லாம் ஆந்தோஃபோர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஃபோர். இதுதான் ஆக்சுவலாக என்னது, த ஸ்டாக் ஆஃப் ஆண்ட்ரிஷியம். அதாவது இப்போ கேலிக்ஸும் கரோலாவுக்கும் இல்லை, இந்த கரோலாவுக்கும் ஸ்டாமனுக்கும் இடையில் ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கரோலா அண்டு ஆண்ட்ரிஷியம். இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் தெரியும். ஸோ இங்கே ஆண்ட்ரிஷியம், மேலே இருக்க ஆண்ட்ரிஷியம், ஆண்ட்ரிஷியத்துக்கு கீழே என்ன பண்ணுறது, கீழே ஒரு ஸ்டாக் இருக்குது. அப்போ ஆண்ட்ரிஷியத்துக்கும் தனியாக ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால ஆண்ட்ரோஃபோர். ஓகேங்களா, ஆந்தோஃபோர். அடுத்து பார்த்து கைனோஃபோர். ஸோ வாட் இஸ் மீன் பை கைனோஃபோர் அப்படின்னு, கைனோஃபோர்னானது கைனீஷியம், அதாவது ஆண்ட்ரிஷியத்துக்கு மேலே. ஓகேவா, ஸோ அந்தமாரி அமைஞ்சு இருந்துச்சுன்னா எதாவது கைனோஃபோர் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், லிசன். இங்கே வருது த இன்டர்னல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரிஷியம் அண்டு கைனீஷியம். பாருங்கள், இப்போ தான் ஒரு ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கேலிக்ஸ், இது வந்து கரோலா. இதுக்கு இடையில் ஒரு ஸ்டாக் இருக்குது, அதுக்கு மேலே என்னது ஸ்டாமன்ஸ் இந்தமாதிரி அமைஞ்சிருக்குங்க, ஸ்டாமன்ஸ் வச்சுக்கோங்க அந்தமாதிரி. ஸோ இதுக்கு பேர் ஆண்ட்ரோஃபோர். ஆண்ட்ரோஃபோர் இதுக்கு மேலே தான் அந்த பிஸ்டில் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டாக் வந்து அதுக்கு மேலே பிஸ்டில் இருக்குது, ஃபீமேல் பார்ட். கைனீஷியம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, கைனீஷியம் ப்ரெசன்ட் ஹியர். அப்போ இதுக்கு பேர் என்னது, கைனோஃபோர். புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள்லாம். ஓகே, ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது, நார்மலாக ஃப்ளாரில் கீழே தான் பூக்கு இடையில மட்டும்தான் காம்புன்றது பார்ப்போம், பெடிசல் பார்த்துருப்போம். அதை தவிர்த்து பூக்களில் இடையில வேறு எங்கேயாவது கேலிக்ஸ்க்கும் கரோலாவுக்கும் இடையில ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது ஆந்தோஃபோர். கரோலாவுக்கும் ஸ்டாமன் ஆண்ட்ரிஷியத்துக்கும் இடையில ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஆண்ட்ரோஃபோர். அதே நேரத்தில் ஆண்ட்ரிஷியத்துக்கும் கைனீஷியத்துக்கும் இடையில ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அதுக்கு என்னது கைனோஃபோர். அடுத்து பார்த்துங்களேன் கைனாண்ட்ரோஃபோர். கைனாண்ட்ரோஃபோர்னா ஆண்ட்ரோஃபோரும் இருக்கும் கைனோஃபோரும் ரெண்டும் இருந்துச்சுன்னா கைனாண்ட்ரோஃபோர்னு சொல்லலாம், அல்லது ஆண்ட்ரோ கைனோஃபோர்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாரில் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இந்த ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஃபோர் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் கால்ட் ஆண்ட்ரோஃபோர் மட்டும் இருக்கும்.
ஸோ சில ஃப்ளாஸில் கைனோஃபோர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைனோஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லைக் இருக்குல்ல மேலே, இட்ஸ் கால்ட் கைனோஃபோர். ஓகே, இது ரெண்டும் ஒரு ஃப்ளாரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேருது கைன் ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ கைன் ஆண்ட்ரோஃபோர் அல்லது ஆண்ட்ரோ கைனோஃபோர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஓவரி பொசிஷன் ஆஃப் த ஓவரி வச்சு நம்ம அதை குறிக்கலாம். எப்பயுமே இது ரொம்ப முக்கியம். அது எதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவாங்கன்னா பிளாசண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல இல்லையா, ஓவரிக்குள்ளே ஓவரியில் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். அதே மீதி நம்மளுடைய ஃப்ளவரோட பார்ட்ஸ் வந்து எப்படி வந்து அட்டாச் ஆகிருக்கு, எதில் அட்டாச் ஆகிருக்கு, அதோட பேஸ் எப்படி இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தே ஆர் கால்ட் அஸ் ஓவரியோட பொசிஷனை மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூவோட தளம் சொல்லக்கூடியது இந்தமாரி இருக்கலாம், இந்தமாரி பேஸாக இருக்கும். இதில் வந்து தே கேன் ப்ரெசென்ட் என்னது நீங்கள் சொல்லக்கூடிய ஃப்ளவரோட பார்ட்ஸ் கேலிக்ஸ், ஓகேங்களா, கரோலா இந்தமாரி இருக்கலாம். இது ஒரு டைப். இதில் சில நேரம் வந்து இப்படி இருக்கலாம், டிஸ்க் லைக்கில் பள்ளமாக. ஸோ இந்த பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த பேஸை பற்றி தான் சொல்லணும்னா தலாமஸ். இப்போ அந்த பேஸ் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல ஓவரியோட பொசிஷன் இருக்கும். அதாவது என்னென்னா ஓவரி மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்றது. எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா ஓவரி மேலே இருக்கா கீழே இருக்கான்னு ஓவரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் கேலிக்ஸ், கரோலா, ஆண்டிஷம் இது ஓவரியில் எங்கே அட்டாச் ஆகிருக்கு, எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஓவரி சுப்பீரியராக ஓவரி இன்ஃபீரியரான்னு மென்ஷன்பாங்க. பாருங்க, இட் இஸ் அ ஓவரி வித் த செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டாமன்ஸ் அட்டாச்ட் அட் தி பேஸ் ஆஃப் த ஓவரி. நல்லா கவனிச்சுருங்க. பார்த்தீங்களா, கேலிக்ஸ் இங்கே இருக்குது, இதுதான் க்ரீன் கலர் கேலிக்ஸ், இதுக்கெல்லாம் கரோலா. அடுத்து ஸ்டாமன் எங்கே இருக்குது, கீழே ஒட்டியிருக்கு. எதுக்கு கீழே, இந்த ஓவரிக்கு கீழே ஒட்டியிருக்கு. அப்போ ஓவர் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஆட்டோமேட்டிக்கலி திஸ் இஸ் கால்ட் as ஓவரி சுப்பீரியர். ஓகேங்களா. தென் ஓவரி இன்ஃபீரியர். அப்போ இன்ஃபீரியர் என்ன இருக்கும், இட் இஸ் ஓவரி வித் செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ் அட்டாச் அட் தி ஏபெக்ஸ் ஆஃப் த ஓவரி. ஓகே, ஓவரிக்கு மேலே இருந்துச்சுன்னா எல்லா ஃப்ளவர் பார்ட்ஸும் ஓவரிக்கு மேலேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவரி இன்ஃபீரியர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுதான் கைனீஷியம். இப்போ இதில் வந்து ஸ்டாமன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, ஸ்டாமன் இங்கே இருக்குன்னு பாருங்கள், ஸ்டாமன் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கேலிக்ஸ், இந்தமாரி கேலிக்ஸ் இருக்கலாம். அடுத்து வந்து கரோலா இந்தமாரி. ஸோ இந்தமாரி ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ஓகேங்களா. இப்போ ஓவரி எங்கே இருக்குது, கீழே இருக்குது. திஸ் இஸ் கால்ட் ஓவரி இன்ஃபீரியர். இதையும் நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். தெரியுதா, இங்கே பாருங்கள், ஓவரி கீழே இருக்குது, கேலிக்ஸ், கரோலா, ஸ்டாமன்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. அப்போ ஓவரி என்ன ஆகுது, இன்ஃபீரியர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ஃபீரியர் ஹாஃப் சுப்பீரியர்ன்பாங்க. நடுவில் இன்பிட்வீன் இல்லை, ஓவரிக்கு இடையில இருந்து கேலிக்ஸ், கரோலா வந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா இது வந்து என்னது, ஹாஃப் இன்ஃபீரியர்னு அர்த்தம். தட் இஸ் அ மீனிங் என்னது, ஹாஃப் இன்ஃபீரியர், பார்ஷியலி இன்ஃபீரியராக இருக்கும், பார்ஷியலி சுப்பீரியராக இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தே கேன் மென்ஷன். ஓகே, ஹைப்போகைனஸா எபிகைனஸா, ஓகேவா, எபிகைனஸ்னா ஹைப்போ அப்படின்னா அர்த்தம்னா பிலோ அப்படின்னு அர்த்தம். பிலோ த கைனீஷியம், எல்லா ஃப்ளவர் பார்ட்ஸும் பிலோ த கைனீஷியம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எல்லா ஃப்ளவர் பார்ட்ஸும் பிலோ த கைனீஷியம்னா ஓவர் என்னவாக இருக்கும், சுப்பீரியர். மறந்துடாங்க, இருக்கா கன்ஃபியூஸ் ஆகும் சில பேருக்கு, நல்லா வச்சுக்கோங்க. சுப்பீரியர் அப்படின்னா ஓவரி ஹைப்போகைனஸ். ஓகேங்களா, ஓவரி என்னது ஹைப்போகைனஸ். எதை மென்ஷன் பண்ணுறது ஹைப்போ அப்படின்றதுனா பிலோ த பார்ட்ஸ். ஹைப்போகைனஸ் கைனீஷியத்திற்கு கீழே. அப்போ கைனீஷியம் எப்படி இருக்கும், இதுதான் கைனீஷியம். ஓகேவா, கைனீஷியத்துக்கு கீழே இருந்து எல்லா ஃப்ளவர் பார்ட்ஸும் ஆரிஜினேட் ஆகுதுன்றாங்க. அதற்கு கீழ் பகுதியிலேருந்து எல்லா ஃப்ளவர் பார்ட்ஸும் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கைனீஷியம் எங்கே இருக்கும், மேலே இருக்கும். இட்ஸ் கால்ட் சுப்பீரியர். ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் எபிகைனஸ். த டேர்ம் uses sepals, petals, stamens are attached in the tip of an inferior ovary. ஓவரிக்கு மேலே அட்டாச் ஆகிருக்குன்னா அதுக்கு பேர் என்னது, இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஓவரி கீழே இருக்குன்னா அதை பாருங்கள், எபி ஹைப்போகைனஸ். த டேர்ம் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டெமன்ஸ் அட்டாச் டு தி மிடில் ஆஃப் த ஓவரி. இப்போ பார்த்தோம்ல ஹாஃப் இன்ஃபீரியர். ஓகேவா, ஹாஃப் இன்ஃபீரியர் அதாவது என்ன அர்த்தம்னா அது நடுவில் இன்பிட்வீன் இந்த இடத்துல இருந்து அட்டாச் ஆச்சுன்னா இதுக்கு வேணது ஹாஃப் இன்ஃபீரியர் ஹாஃப் சுப்பீரியர்னு சொல்லுவோம். ஓகே. நவ் பெரிகைனஸ். பெரினா அவுட்டர் சர்ஃபேஸ். த டேர்ம் யூஸ்டு ஃபார் ஹைப்பாந்தியம் அட்டாச் அட் தி பேஸ் ஆஃப் ஏ ஓவரி. ஹைப்பாந்தியம்னா என்ன சார் அப்படின்னா அது கீழே எக்ஸ்பிளேஷன் பாருங்கள். எ ஃப்ளஷி எலிவேட்டட் ஆஃபன் என்னது நெக்டாரியஸ் கப்ளெக்ஸ் தலாமஸ். ஓகே, எ ஃப்ளஷி
ஃப்ளஷ்ஷாக இருக்கும், அதுலேருந்து எலிவேட்டடாக இருக்கும். இதுலேருந்து நெக்டார் இதுலேருந்து கைனிஷியல் பார்ட்லேருந்து ஆஃப் அண்ட் நெக்டாரிஃபரஸ். நெக்டாரிஃபரஸ்னால் நெக்டார்ஸ் கொண்டு இருக்கக்கூடியது. ஒரு கப் லைக் தலாமஸ் பார்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹைப்பாந்தியம். தெரியுதுங்களா? ஓகே, இந்த இருக்கலாம் இல்லையா, திஸ் இஸ் கால்டு ஹைப்பாந்தியம். இந்த இடத்துல தெரியும் கப் லைக் செக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஹைப்பாந்தியம் வச்சு சொல்கிறாங்க. ஓகே, யூஸ் ஹைப்பாந்தியம் அட்டாச் த பேஸ் ஆஃப் த சுப்பீரியருக்கு பேஸில் இருந்துச்சுன்னா பெரிகைனஸ் அர்த்தம். பார்த்தீங்களா, சுப்பீரியர் ஓவரி தான் இது. அதோட பேஸில் இந்த மாதிரி கப் லைக் செக்ஷன் இருந்தால் இதுக்கு என்னது பெரிகைனஸ். எபிபெரிகைனஸ் அப்படின்னா த டேர்ம் யூஸ் ஹைப்பாந்தியம் அட்டாச் டு ஏபெக்ஸ். பார்த்தீங்க மேலே இருக்கா இல்லையா, இட்ஸ் மேலே இருக்குது ஹைப்பாந்தியம். இட்ஸ் கால்டு எபிபெரிகைனஸ் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ பேஸ்ட் அப்பான் தி ஓவரிடி பொசிஷன் எதை வச்சு சொல்லுவோம்னா தலாமஸோட இடத்த பற்றி தான். இப்போ ஒரு கப்புக்குள்ளே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டிலேயே ஒரு டம்ளருக்கு ஒரு வீட்டில் ஒரு தட்டு மாதிரி ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸுக்குள்ளே ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் என்ன பண்ணிடுவோம், கீழே போயிடும். அதே டம் ஷேப்பில் தலாமஸ் வந்து ஒரு உருளையான டம் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஓவரி வந்து சுப்பீரியராக இருக்கும். ஓகேங்களா, நம்ம சிம்பிளாக பண்ணால் இந்த டம் ஷேப்பில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓவரி ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், சுப்பீரியர். இங்கே தான் ஓவரி இருக்குன்னு இதை ஓவரி இருந்துச்சுங்க, சுப்பீரியர் ஓவரி. இதே இப்படி இருக்குன்னு வச்சுங்க, கப் ஷேப் தலாமஸ் ஓவரி இங்கே இருக்கும். அப்போ ஓவரி இங்கே இருந்துச்சுன்னா மற்ற ஃப்ளவர் பார்ட்ஸாக இங்கேருந்து அர்ஜென்ட் ஆகும். அப்போ ஓவரி ஆட்டோமேட்டிக்கானது இன்ஃபீரியர் இருக்கும். இது கப் ஷேப் தலாமஸ், இது கோனிக்கல் டம் ஷேப்டு தலாமஸ் இருக்கும். ரைட், அடுத்து ஒரு பீரியான். இந்த வேர்டு ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பீரியான் அப்படின்னா த டிஸ்கிரைப்ஸ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீரியான். ஓகே, ஆண்ட்ரோசியல் பொசிஷன். ஓகே, and the androecium relative to the ovary and to have the hypanthium if present. Okay, placement of the perianth. பீரியாந்தோட பிளேஸ்மெண்ட் வச்சு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம கேலிக்ஸ் கரோலா வச்சு சொன்னோமா இல்லையா, இங்கே பீரியாந்தோட பிளேஸ்மெண்ட். பீரியாந்தில் என்னது, there is no differentiation of calyx and corolla. calyx and corollaன்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலைன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், பீரியாந்த் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ this is very important. So it describes placement of the perianth and androecium relative to the ovary. ஓவரிக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ஓவரிக்கு பிளேஸ்மெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, பக்கத்தில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் டு ஏ ஹைப்பாந்தியம், ஓவரிக்கு மட்டும் இல்லை ஹைப்பாந்தியம் கூட இஸ் அ ஃபிகர். ஓகே, இட்ஸ் எபிஹைப்போகைனஸ், எபிகைனஸ், எபிபெரிகைனஸ், பெரிகைனஸ், இது எல்லாமே டைப். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கோ டு தி பிளாசன்டேஷன். ரொம்ப முக்கியமானது. பிளாசண்டா நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். வாட் இஸ் மீன் பிளாசன்டேஷன்? பிளாசன்டேஷன் அப்படின்னா ஓவரிக்குள்ளே ஓவியூல் எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு, அதுதான் பிளாசன்டேஷன். எப்படியெல்லாம் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றது தான் சொல்லக்கூடியது. ஸோ பிளாசன்டேஷன் மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாசண்டா இன்சைட் தி ஓவரி. ஓகே, சரி, ரைட். இதில் பாருங்கள் மார்ஜினல் பிளாசன்டேஷன். இதில் பாருங்கள், இதில் நம்மளுடைய பட்டாணி சுண்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன். இந்த பாட், அந்த பட்டாணி செடிய பாட் இருக்கும். இதில் ஏதாவது டிவைடிங் வால்ஸ் இருக்கா, செப்பரேட்டட் வால்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ இது என்னது, மோனோ கார்பலரி, எல்லாம் சேர்ந்து ஒரே கார்பல்ஸ் தான். அதுக்குள்ளே நிறைய ஓவில்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஓவில்ஸ். ஸோ லார்ஜ் மெனி ஓவில்ஸ். அப்போ யூனிக் கார்பலரி. ஓகேங்களா, ஸோ இதில் பிளாசன்ட் அப்படின்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன், அதோட நடுவில் இருக்கக்கூடிய மார்ஜினில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் மார்ஜினல் பிளாசன்டேஷன். அடுத்து பாருங்கள் ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஆக்சைல்னா அதோட ஆக்சுவல் மையத்தில் ஒட்டி இருந்தால் இது பேர் என்னது, ஆக்சைல் பிளாசன்டேஷன் இருக்கும். த பிளாசண்டா அரைசஸ் ஃப்ரம் தி காலம், இட்ஸ் எ காம்பவுண்ட் ovary with septa. Arise from the column in a compound ovary with the septa. Septa எங்கிறது அரைஸ், அது சென்ட்ரல் இருந்து அந்த பிளேஸில் இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்டு ஆக்சைல் பிளாசன்டேஷன். நவ் பெரைட்டல் பெரினா அவுட்டர், வெளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து மையத்தில் கொட்டி இருந்துச்சு. இதில் வந்து என்னது, சுற்றி சர்ஃபேஸில் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது. இட் இஸ் அ பிளாசண்டா அண்ட் ஓவரி வால்ஸ் ஆர் அப்பான் இன்ட்ரூடிங் பார்ட்டிஷன் ஆஃப் an another unilocular compound ovary. ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்து ஒரே லாக்யூல்ஸ் தான், ஒரே லாக்யூல்ஸ். இங்கே கூட லாக்யூல்ஸ் வந்து பிரிச்சிருக்கலாம். இங்கே இது வந்து 1 2 3 4 5 பெண்டாகார்பலரி, பெண்டாலாக்குலார். இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே லாக்யூல்ஸாக இருக்கும். ஆனால் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது என்னது, ஸோ த பிளேசண்டா ஆஃப் த ஓவரி வால்ஸ் ஆர் அப்பான் இன்ட்ரூடிங் பார்ட்டிஷன் ஆஃப் எ யூனிலாக்குலார் காம்பவுண்ட். ஓகேவா, இந்த மாரி
யூனிலாக்குலர் காம்பவுண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி பெரைட்டல் அவுட்டர் சர்ஃபேஸ் வாலில் ஒட்டியிருக்கும். அடுத்து பாருங்கள் சூப்பர்ஃபிஷியல் ஓவியூல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. இதான் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். செப்டா தனித்தனியாக அந்த சர்ஃபேஸ் அதோட சர்ஃபேஸ்லேருந்து உருவாச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர்ஃபிஷியல். ஃப்ரீ சென்ட்ரல்லே ஃப்ரீயாக நடுவில் ஒட்டி இருக்கும் கீழே இருந்து மேலும். அடுத்த பிளாசண்டா அலாங் த காலம் காம்பவுண்ட் ஓவரி வித்தவுட் செப்டா, எந்த விதமான செப்டாவும் இதில் இருக்காது. அடுத்து பாருங்கள் பேசல் கீழே அடியில் ஒட்டியிருக்கும். ஸோ த ஓவில் அட்டாச் தி பேஸ் இட் இஸ் அ பிளாசண்டா அட் த பேஸ் ஆஃப் தி ஓவரி. இப்போ ஓவரிக்கு என்னது கீழே ஒட்டியிருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் என்னது அரேஞ்ச்மெண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் தி ஓவியூல்ஸ். ஓவியூல்ஸ் வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கு? ஓகே, மார்ஜினல் அட்டாச் ஆயிருக்கா, சென்ட்ரல் அட்டாச் ஆயிருக்கா, சூப்பர்ஃபிஷியல் அட்டாச் ஆயிருக்கா, ஓகே, பெரைட்டல், ஓகே, பெரைட்டல்னால் அவுட்டர் சர்ஃபேஸில் அட்டாச் ஆயிருக்கா, ஓகே. இட் இஸ் த ப்ரெசன்ட் ஆன் த ஓவரி வால்ஸ் ஆர் அப்பான் தி இன்க்ளூடிங் பார்ட்டிஷன். ஓவரி வாலில் அட்டாச் ஆகிருக்கு, வெளியில் இருக்க வாலில் அட்டாச் ஆகிருக்கு, இல்லை பார்ட்டிஷன் பிரிஞ்சு வரக்கூடிய பார்ட்டிஷன் பெரிய இடத்துல அந்த மாரி அட்டாச் ஆகிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கால்ட் அஸ் என்னது பெரைட்டல் பிளாசன்டேஷன். நவ் இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம். இது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் யூ கெட் 1 மார்க், மினிமம் 1 மார்க்கான கொஸ்டின்ஸ் வரலாம். ஆனால் இதுதான் வந்து பேஸு, இதுதான் கேட்பாங்கன்னா இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது கேட்க மாட்டாங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. இதை ஃப்ளாரை நம்ம பார்க்குறோம், அப்படியே நம்ம வரைய முடியாது. எக்ஸாக்டாக ஃப்ளாரை பார்க்குற மாரியே ஏன்னா நேச்சுரலாக வரையணும்னா யாராலையும் முடியாது. அப்போ இது ஒரு சயின்டிஃபிக்கலாக படிக்கிறதுக்கு ஏற்றாப்புல ஒரு டயக்ராமேட்டிக்காக எப்படி கொண்டு வரலாம். ஸோ அதுதான் என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம். ஓகே, ஃப்ளோர் ஃபார்முலா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். A flower formula is a simple way to explain the salient features of a flower. ஓகே, ஃப்ளவர் டயக்ராம் வரைஞ்சி அதில் வந்து நம்ம அதில் என்னென்ன பார்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, கவனிங்க. It represents the floral whorls arranged in a viewed from the above. Floral diagram shows the number. Okay, எத்தனை நம்பர்ஸ் அந்த டயக்ராமில் shows the number and arrangement of என்னென்னலாம் இருக்கலாம். bracteoles, floral parts, fusion, overlapping and placentation. இது எல்லாத்தையும் அந்த ஃப்ளவர் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அந்த ஃப்ளவர் ஃபார்முலா வச்சுக்கிட்டு என்டையராக நம்மளாவே என்ன பண்ணலாம், ஓனா they can write the characteristics of the flower. அந்த ஃப்ளாரோட என்டையர் கேரக்டர்ஸும் நம்மளால் எழுத முடியும். எதை வச்சுக்கிட்டு, அந்த ஃப்ளவர் ஃபார்முலா வச்சுக்கிட்டு. அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா. the branch that bears the flower is called the mother axis. ஓகேவா. ஸோ எந்த பிளான்ஸ்லேருந்து அந்த ஃப்ளார்ஸ் வருதோ அதான் அந்த மதர் ஆக்சிஸ். the side of the flower facing the mother axis is called posterior side. நீங்கள் எது posterior side, எது அடிப்பக்கம்? the side of the flower facing the mother axis. மதர் ஆக்சிஸில் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதுதான் அதோட posterior side. புரியுதா, கவனிங்க. இதுதான் பிரான்ச்சு, ஃப்ளார் உருவாக்கக்கூடிய பிரான்ச்சு. இதுதான் ஃப்ளார் இருக்குன்னு வச்சுங்க, இப்படிதான் ஃப்ளார் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதோட மதர் ஆக்சிஸ் இதுதான் மதர் ஆக்சிஸ். இந்த ஃப்ளாரோட பேசல் இதுதான் ஒன்று போஸ்டீரியர் பார்ட். ஓகே, தெரிஞ்சுங்க. the side of the flower facing the mother axis. அப்போ மதர் ஆக்சிஸ் என்னது, the branch that bears a flower. எந்த பிரான்ச்சு ஃப்ளாரை கொடுக்குதோ அதுதான் மதர் ஆக்சிஸு. அந்த மதர் ஆக்சிஸை நோக்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்னது போஸ்டீரியர் சைடு அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ ஓகேவா, the side facing the bract is called என்னது anterior side. ஓகே, ஸோ the bract சைடு இருக்குது anterior side அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, பிராக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சைடு ஃப்ளார் இருக்குது. ஓகே, அந்த ஃப்ளாரோட இந்த சைடு என்னது, இந்த சைடு இட்ஸ் கால்ட் என்னது போஸ்டீரியர் சைடு. ஸோ இந்த சைடு ஆன்டீரியர் சைடு, கீழ்ப்பக்கம். ஓகே, இதை வச்சு தான் போஸ்டீரியரா ஆன்டீரியரா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ ஒவ்வொரு ஃப்ளவர் பார்ட்ஸும் பார்த்துவாங்க. இது ஏற்கனவே நம்ம அதுதான் உங்களை ஏற்கனவே அந்த ஃப்ளவர் டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஃப்ளவர் டயக்ராம் வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததே நம்ம ஒரு தடவை காமிச்சிடறேன் உங்களுக்கு. எஸ், ஜஸ்ட் அ மினிட், தட்ஸ் ஆல். தெரியுதா, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார். ஸோ இது ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார், இது வந்து பேஸ் ஆஃப் ஸ்டெம்மு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாருக்கு கீழே சின்னதாக ஒரு அவுட் க்ரோத் இருந்தால் அதுக்கு பேர் என்னது பிராக்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே தேர் இஸ் அவுட் க்ரோத் இருந்துச்சுன்னா இன் பிட்வீன்
இந்த காம்பு பகுதியில் ஃப்ளவரோட காம்பு பகுதியில் எங்கேயா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது பிராக்டியூல். திஸ் இஸ் கால்ட் என்னது பிராக்டியூல்னு அர்த்தம். ஓகேங்களா ரைட். அப்போ பிராக்ஸு பிராக்டியூல். ஓகே அடுத்து பாருங்கள் திஸ் இஸ் கால்ட் தலாமஸ். நான் சொன்னேன்னா பேசலில் ஃப்ளவர் பார்ட்ஸ் ஆரிஜினேட் ஆகிற இடம் வந்து தலாமஸ். ஓகேங்களா ஸோ இது கேலிக்ஸ். இங்கே இருக்கிறது என்னது கரோலா சாரி இந்த க்ரீன் கலர் இஸ் த கேலிக்ஸ், the reddish color is the corolla, the green color is made up of the stamens, the reddish color of the corolla is made up of the petals. போலாமா ரைட். now go this ரொம்ப முக்கியமானது. ஸோ வாட் இஸ் பிராக்டியேட் அப்படின்னா ஒரு ஃப்ளாரில் இதுதான் ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ளார்ஸ் அப்படி இருக்குது. ஃப்ளாரோட ஃப்ளார் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ளார் இங்கே இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பகுதி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பிஆர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் கால் பிஆர். வாட் இஸ் மீன் பிஆர்? பிஆர் இஸ் நத்திங் பட் பிராக்டியேட். பிஆர் இஸ் நத்திங் பட் தி பிராக்டியேட். சப்போஸ் அது இல்லை, அது ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இபிஆர். இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா இட்ஸ் கால்ட் இபிஆர். இபிஆர்னா இபிராக்டியேட். திஸ் இஸ் கால்ட் த இபிராக்டியேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மீதி ஸ்டாக்கில் இந்த பூ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஃப்ளார் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த ஃப்ளாருக்கும் ஸ்டாக்கில் எந்த இடத்துலையோ இங்கேயோ ஏதாவது இந்த மாதிரி அவுட் க்ரோத்ஸ் சின்னதாக செதில் கொண்டு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் பிஆர்எல். திஸ் இஸ் கால்ட் பிஆர்எல். இட்ஸ் கால்ட் பிராக்டியூலேட். எப்படி மென்ஷன் பண்ணோம்? பிராக்டியூலேட் அப்படின்னு மென்ஷன் பிஆர்எல் பிராக்டியூலேட். நெக்ஸ்ட் ஓகே சப்போஸ் த பிராக்டியூலேட் இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன். ஓகே ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே ஸோ தெர் இஸ் அ நோ அவுட் க்ரோத் அந்த ஸ்டாக்கில். சாரி அதான் ஃப்ளார் இருக்குது. ஃப்ளாரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிஆர். இங்கே எதாவது இருந்துச்சுன்னா பிஆர்எல் பிராக்டியூலேட். சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்பிட்வீனில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் இபிஆர்எல் இபிராக்டியூலேட். ஓகே நெக்ஸ்ட் கோ டு தி ஆக்டினோமார்பிக். வாட் இஸ் பை ஆக்டினோமார்பிக்? ஒரு ஃப்ளாரை 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண முடிஞ்சுன்னா சிமெட்ரி சொல்கிறோம் இல்லையா அதான். ஸோ த ஃப்ளார் டிவைட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப் இட் மோர் தென் 1 பிளான். ஒன்றுக்கு மேற்பட்ட பிளானில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிஸில் யூ கேன் டிவைட் த ஃப்ளார் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப். திட் இஸ் கால்ட் என்னது ஆக்டினோமார்பிக். ஓகேங்களா ரைட். அதே நேரத்தில் வாட் இஸ் மென்ட் சைக்கோமார்பிக்? இட் கேன் டிவைட் அட்லீஸ்ட் ஒன்லி 1 ஆக்சிஸ். ஒரே ஒரு ஆக்சிஸில் மட்டும் டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் சைக்கோமார்பிக். இப்போ ஒரு செம்பருத்தி ஃப்ளார் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்சிஸில் கட் பண்ணுறீங்க. அப்போ கட் பண்ணும்போது 2 ஈக்குவல் ஹாஃபாக வரும். ஈக்குவல் ஹாஃபாக மோரார்லெஸ் 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்க முடியும். ஓகே அதை பிரிக்கிறத ஒரு ஆக்சிஸில் மட்டும் இல்லாமல் 2 வெவ்வேறு ஆக்சிஸில் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அதுக்கு வேறு மோர் தென் 1 ஆக்சிஸ் அப்படின்னா ஆக்டினோமார்பிக். ஒன்லி 1 ஆக்சிஸ் அப்படின்னா சைக்கோமார்பிக். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஃப்ளாரில் அந்த செக்ஸுவல் பார்ட் ஓகேவா அந்த இதெல்லாம் எல்லாமே சிம்பிள்ப்பா. ஆக்டினோமார்பிக் பார்த்தீங்கன்னா சிம்பிள் என்னது இதுதான் ஆக்டினோமார்பிக்கிற சிம்பிள். ஓகே சைக்கோமார்பிக் சிம்பிள் வந்து ஒரு பர்சன்டேஜ் இந்த மாதிரியான பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவாங்க. இட்ஸ் கால் மென்ஷன் தி சைக்கோமார்பிக். ஓகே ஆக்டினோமார்பிக்னா மோர் தென் 1 ஆக்சிஸ், சைக்கோமார்பிக்னா ஒன்லி 1 ஆக்சிஸ். ஓகே அதுக்கப்புறம் மேல் இந்த ஃப்ளாரில் ஒரு ஃப்ளாரை பார்க்குறீங்க அதில் மேல் பார்ட் இருந்துச்சுன்னா அந்த மாரி குறிக்கணும். இட்ஸ் கால் ஸ்டாமினேட். வாட் இஸ் இன் பை ஸ்டாமினேட்? திட் இஸ் கால் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டாமன் அர்த்தம். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டாமனை இந்த சிம்பிள் போடணும். நான் கொடுத்து பிஸ்டிலேட். ஒரு ஃப்ளாரில் பிஸ்டில் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே பிஸ்டிலேட் ஃப்ளார்னு அர்த்தம். திட் இஸ் அ ஃபீமேல் பார்ட். கைனீஷியம் இருந்துச்சுன்னா பிஸ்டிலேட் இன்னும். இது வந்து மொனைசியஸ் ஃப்ளாரில் சொல்லலாம், இல்லை டயசியஸ் ஃப்ளாரில் சொல்லலாம். திட் இஸ் கால் யூனிசெக்ஸுவல் ஃப்ளார். மேல் ஃப்ளார் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்கும். அந்தமாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஃப்ளவர் பார்ட்ஸ் போடலாம். இங்கே வருங்க பைசெக்சுவல் ஃப்ளார். பைசெக்சுவல் ஃப்ளார்னால் ஒரே ஃப்ளாரில் மேல் அண்டு ஃபீமேல் பார்ட் 2 இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்பிள். ரெண்டுமே மேல் ஆரோ கீழே ப்ளஸ் மீதி போத் மேல் அண்டு ஃபீமேல் சிம்பிள் ரெண்டும் கொடுக்கணும். இதில் பைசெக்சுவல் ஃப்ளாரில். நான் கொடுத்து கேலிக்ஸ். ஒரு ஃப்ளாரில் கேலிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம்னா
கே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? கே. கேலிக்ஸ் அப்படின்னா அது கே அப்படின்னு குறிக்கணும். அந்த கேலிக்ஸ் வந்து எதால் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கேலிக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செப்பல்ஸ். அந்த செப்பல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். செப்பல்ஸ் 1 இருந்தால் 1, 2 இருந்தால் சப்போஸ் செப்பல்ஸ் வந்து 5 இருக்குன்னா 5 செப்பல்ஸ். இல்லை செப்பல்ஸ் வந்து 2 தான் இருக்குன்னா 2 செப்பல்ஸ். சரி, இந்த செப்பல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கா? ஃப்ரீயானா தனித்தனியாக இருக்கா இல்லை சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இஃப் த செப்பல்ஸ் ஆர் செப்பரேட்டட் அதை அப்படியே இந்த இப்படியே போடலாம். இப்படியே போட்டால் ஃப்ரீ செப்பல்ஸ். ஓகே, அப்போ செப்பலஸ் கூட சொல்லிக்கலாம். இட்ஸ் அ ஃப்ரீ செப்பலஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் செப்பல்ஸ் ஆர் யுனைட்டடாக இருந்துக்கும் பட்சத்தில் செப்பல்ஸ் வந்து யுனைட்டாக இருந்துச்சுன்னா இப்போ ப்ராக்கெட் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போடணும். இந்தமாதிரி ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கால் என்னது? யுனைட்டட் சின் செப்பலஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த ப்ராக்கெட் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சின் SYN இணைந்து இருக்குன்னு அர்த்தம். ப்ராக்கெட் போடலைன்னா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நவ் கரோலா. கரோலா இருந்துச்சுன்னா அப்போ அங்கே அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? சி என்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். கேலிக்ஸ் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? கே. கரோலாவுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? சி. சி 5. இது என்னது? எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது? கரோலானா எத்தனை பெட்டல்ஸ்? அந்த பெட்டல்ஸ் வந்து பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அப்போ பெட்டலஸ், சேர்ந்து இருந்துச்சுன்னா சின் பெட்டலஸ். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ பெட்டலஸ், சின் பெட்டலஸ். ஓகே. கரோலா பைலிபியேட் வித் அப்பர் லிப் 2 லோப்ஸ். பைலிப்னா 2ஆக பிரிஞ்சு அப்பர் லோப் வந்து என்னது? 2 லோப்ஸ். இந்த 2ஆக இருந்துச்சுன்னா இப்படி பிரிக்கணும். பாருங்கள், 2 குரூப்பாக இருந்து மேலே 2 இருந்துச்சுன்னா இட்ஸ் 2 + 3 மொத்தம் 5 வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ தட் மீன்ஸ் கேலிக்ஸ் அண்ட் கரோலா. இப்போ கேலிக்ஸ்னால் கே. ஏன்னா அந்த கன்ஃபியூஸ் வரும். ரெண்டுமே ஃபஸ்ட் லெட்டர் சிசின்னு ஆரம்பிக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கேலிக்ஸ்க்கு கே அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க, கரோலாவுக்கு சி என்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன இருக்கணும்? ஏ. ஏ ஃபார் ஆண்ட்ரிஷியம். ஒரு ஃப்ளாரில் ஆண்ட்ரிஷியம் இருக்கா இல்லையா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏ என்ற வார்த்தையை நம்ம குறிக்கணும். அந்த ஆண்ட்ரிஷியம் எதை குறிக்குது? ஸ்டாமனை குறிக்குது. ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டாமன்ஸ் எத்தனை அப்படின்னு. ஸ்டாமன்ஸ் எத்தனை இருக்கணும்? 5 இருக்குன்னா 5, இல்லை 6 இருக்குன்னா 6 ஸ்டாமன். ஓகே, சேர்ந்து இருந்தால் ப்ராக்கெட் போடணும், சேராமல் இருந்தால் ஃப்ரீயாக போடணும். தட் இஸ் கலர்ஸ். ஓகே, ஸோ 3 ஸ்டாமன்ஸ். ஓகேவா? எத்தனை ஸ்டாமன்ஸ் வேணால் இருக்கலாம். ஓகே, அதை வந்து சில நேரம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அட்டாச்மெண்ட் ஸ்டாமன்ஸ் வந்து குரூப்பாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கா அப்படின்ற வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கலாம். இதில் பாருங்களேன், 3 ஸ்டாமன்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ 3 ஸ்டாமன்ஸ் ஃப்ரீ அப்படின்னும் போது ஃப்ரீயாக போடலாம். இந்த பொருட்களா A3 அப்படின்னா 3 ஸ்டாமன்ஸ் ஃப்ரீ. A2 + 2. அப்போ ஸ்டாமன்ஸ் எத்தனை இருக்குது? மொத்தம் 4 இருக்குது. ஆனால் எத்தனை வேர்ல்ஸில் இருக்குது? 2 வேர்ல்ஸில் இருக்குது. 2 + 2. 2 ஃப்ளாரில். ஓகே, ஸ்டாமன்ஸ் வந்து 2 வேர்ல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இங்கே அடுத்து ஒரு வட்டத்தில் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டாமன்ஸ் இருக்கும். இப்போ 2 ஸ்டாமன் இங்கே இருக்கலாம், அடுத்த 2 ஸ்டாம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். அப்போ பார்க்கையில் இது ஒரு சர்க்கிளாகவும் இது ஒரு சர்க்கிளாகவும் வந்துடும். மொத்தம் இருக்க ஸ்டாமன் 4. தட் அரேஞ்ச் இன்டு 2 வேர்ல்ஸ் அப்படின்னும் போது ஏ எப்படி போடணும்னா 2 + 2 அப்படின்னு போடணும். அந்தமாரி வேர்ல்ஸை பொறுத்தளவு எத்தனை வேர்ல்ஸ் ஒரே வேர்ல்ஸில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே வேர்ல்ஸில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? A4 அப்படின்னு முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ தனித்தனியான வேர்ல்ஸ் அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா யூ மென்ஷன் தி 2 + 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ் 2 வேர்ல்ஸ். டைடினாமஸ்னால் 2 குரூப்பாக 2 வேர்ல்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஈச் வேர்ல்ட் 2 ஸ்டாமன்ஸ். ஒவ்வொரு வேர்ல்லையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் 2 ஸ்டாமன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகே, ரைட். ஏற்கனவே அடுத்து நம்ம இதில் ஏற்கனவே பார்த்ததா அடல்பஸ். அடல்பஸ்னால் ஸ்டாமன்ஸ் வந்து எத்தனை குரூப்ஸாக இருக்குது? ஹவு மெனி குரூப்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ். மேலே பார்த்தது எத்தனை ஸ்டாமன்ஸ் இருக்குது, அந்த எத்தனை ஸ்டாமனோட பொசிஷன். இங்கே வந்து ஸ்டாமன்ஸ் வந்து ஹவு மெனி குரூப்ஸ். ஸ்டாமன்ஸ் வந்து ஒரே குரூப்பாக இருந்தால் மோனோஅடல்பஸ், 2 குரூப்பாக இருந்தால் டைஅடல்பஸ், அதுக்கு மேலே போனால் பாலிஅடல்பஸ் அப்படின்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே 9 கொடுத்துருக்கான், 2 பண்டில்ஸ். நம்மளுடைய இதில் பார்த்தா தெரியும், நம்மளோட சங்குப்பூலையோ அல்ல அவரைப்பூலாம் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டாமன் வந்து 10 ஸ்டாமன் இருக்கும். ஹவு மெனி ஸ்டாமன்? 10 ஸ்டாமன்ஸ் இருக்கும். இந்த 10 ஸ்டாமன் எப்படி அரேஞ்சாக இருக்கும்? இந்தமாதிரி அரேஞ்சாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 and 9. இந்தமாரி 9 ஸ்டாமன்ஸ் இருக்கும். இந்தமாரி 9 ஸ்டாமன்ஸ். ஸோ மொத்தம் இதில் எத்தனை இருக்குது? 9. ஒரு ஸ்டாமன் மட்டும் தனியாக இருக்கும், அதோட சேராமல் தனியாக இருக்கும். அப்போ இது எப்படி குறிக்கணும்? 2 அடல்பஸ், டைஅடல்பஸ் அப்படின்னா. டைஅடல்பஸ் 2 குரூப்பாக இருக்குது. ஒரு குரூப்புக்கு எத்தனை? ஒரு குரூப்பில் 9, ஒரு குரூப்பில் 1. இந்தமாரி தான் போடணும்.
அப்போ 9 + 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் கால் என்னது டைஅடல்பஸ். ஓகேவா? எத்தனை வேண்டாம் இருக்கலாம், 2 2 கூட இருக்கலாம், 3 3 இருக்கலாம். பட் இங்கே வந்து 9 சேர்ந்து ஒரு குரூப்பாகவும் 1 செப்பரேட்டாக இருக்கும். தட்ஸ் அ மென்ஷன் ஆஃப் டைஅடல்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. லிசன், சி அண்டு ஏ போட்டிருக்காங்க, மேலே ஒரு வரையன் போட்டிருக்காங்க. சின்னா உங்களுக்கு என்ன தெரியும், சி ஃபார் கரோலா, ஏ ஃபார் ஆண்ட்ரிஷியம், கீழே இருக்க வார்த்தை லெட்டர்ஸ் 5 போட்டிருக்காங்க. அப்போ கரோலா 5னா என்ன போட்டிருக்காங்க, என்ன அர்த்தம் கரோலாவில், பெட்டல்ஸ் 5 இருக்குது. ஆண்ட்ரிஷியம் 5 பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் 5 இருக்குது. இங்கே ஏதாவது ப்ராக்கெட் போட்டிருக்காங்களா, எதுவுமே ப்ராக்கெட் போடல. பட் இதை ப்ராக்கெட் போடலதுனால இது என்னது அப்போ அப்படின்னு சொல்லிக்கணும், பிரச்சனை இல்லை. இப்போ அது இல்லை இங்கே கேள்வி. இந்த கேள்வி என்னென்னா, மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட் எது கரோலாவும் ஸ்டாமனும் அட்டாச் ஆகிருக்கும். தட் இஸ் கலர்ஸ் எபிபெட்டலஸ். இது நம்மளோட இதிலே பார்த்துட்டீங்க, இதில் ஆண்ட்ரிஷியம் படிக்கும் போதே, லாஸ்ட் கிளாஸில் ஆண்ட்ரிஷியம் படிக்கும் போதே இந்த வேர்த்தை படிச்சிருப்பீங்க. கேலிக்ஸ் அட்டாச் டு தி என்னது ஆண்ட்ரிஷியம். தட் இஸ் கலர்ஸ் கரோலா அட்டாச் டு தி கேலிக்ஸ் இல்லை கரோலா. கரோலா இஸ் அட்டாச் டு தி ஸ்டாமன். இட்ஸ் கால்டு எபிபெட்டலஸ். எப்பினா மேலே, பெட்டலஸ்னா பெட்டல்ஸ் மேலே அட்டாச் இருக்குது. நவ் இப்போ பாருங்களேன், ஏ0 அப்படி மென்ஷன் பண்ணோம்னா, ஏ ஃபார் எதை மென்ஷன் பண்ணுது, ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம்ன்றது பர்சன்ஸ் ஆஃப் ஸ்டாமனை மென்ஷன் பண்ணக்கூடியது. அப்போ அங்கே எதுவுமே இல்லை. இப்போ ஃபீமேல் ஃப்ளார் எடுத்துட்டேன்னா அதில் ஸ்டாமன் இருக்குமா, இருக்காது. ஏன்னா ஃபீமேல் ஃப்ளாரில் மேல் பார்ட்டை நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஃபீமேல் ஃப்ளாரில் ஆண்ட்ரிஷியம் வில் பி ஆப்சண்ட். ஃபீமேல் ஃப்ளாரில் ஆண்ட்ரிஷியம் ஆப்சண்ட் அப்படின்னும் போது அப்போ அதை என்ன பண்ணணும், ஏ0 அப்படின்னு பண்ணணும். அப்போ ஏ0 அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாமினோடு. ஸ்டாமினோடுனா ஸ்டாமன்ஸ் ஆப்சன்ட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். ஸ்டாமினோடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாமன் அர்த்தம். அப்போ எந்த ஃப்ளாரில் ஸ்டாமன்ஸ் ஆப்ஷன் ஆகிருக்கும், ஃபீமேல் ஃப்ளாரில் ஸ்டாமன் ஆப்ஷன் ஆகிருக்கும். ஸோ அப்போ இப்படியும் மென்ஷன் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஸ்டிரைல் ஸ்டாமன், சில இடத்துல ஸ்டாமன்ஸ் இருக்கலாம், ஆனால் தேர் இஸ் நாட் இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன். ஸ்டிரைலாக இருக்கும். ஸ்டிரைலான அர்த்தம் நாட் இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன், மலட்டுத்தன்மை வந்ததாக இருக்கும், இனப்பெருக்கத்தில் ஈடுபடணும். அதே மாதிரி தான் கைனீசியத்துலேயும். ஓகே, கைனீசியத்துலேயும் ஓகே, கைனீசியம் சில இடத்துல 0வாக இருக்கலாம். எங்கே 0வாக இருக்கும், தட் இஸ் கால் பிஸ்டிலோடு. என்ன யூஸ் பண்ணுறாங்க, பிஸ்டிலோடு. பிஸ்டிலோடு அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பிஸ்டில். எந்த ஃப்ளாரில் பிஸ்டில்ஸ் ஆப்ஷனாக இருக்கும், ஸ்டாமினேட்டு நாட் ஏ ஸ்டாமினோட், அதனால் வார்த்தை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாமினேட் ஃப்ளார்னா மேல் ஃப்ளார். மேல் ஃப்ளாரில் பிஸ்டில் வந்து ஆப்ஷன் இருக்கும். அப்போ என்ன இருக்கும், பிஸ்டிலோடு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ கைனீசியத்துக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், ஜி யூஸ் பண்ணுறாங்க. அதில் கார்பல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஒரு கார்பலா, 2 கார்பலா, 3 கார்பல்ஸா, எத்தனையா பிரிஞ்சிருக்குன்னு நம்ம சொன்னோமா இல்லையா, எத்தனை ஓவில்ஸ் வந்து எத்தனையா பிரிஞ்சிருக்குன்றது. தட் இஸ் கால் கார்பல்ஸ். இட்ஸ் அ காம்பனண்ட் ஆஃப் த கைனீசியம் சொல்லுவோம். ஓகே, அதில் வந்து கார்பல்ஸ் வந்து அந்த லாக்யூல்ஸில் ஒரே குரூப்பாக இருக்கா, தனித்தனி குரூப்பாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சேம் குரூப்பாக இருந்துச்சுன்னா இட்ஸ் கால் வந்து அப்போ கார்பஸ், சின் கார்பஸ். ஒரு தனித்தனியாக இருந்துச்சுன்னா அப்போ கார்பஸ். ஃப்ரீ கார்பல்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ கார்பஸ். சேர்ந்து யுனைட்டடாக இருந்தால் சின் கார்பஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாரோட டயக்ராம்ஸில் நம்ம முக்கியம் எல்லாம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனீசியத்தில் கீழே ஒரு கோடு பரவா, கைனீசியத்தில் 2 இப்படி போட்டு இப்படி போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங், கார்பல்ஸ் எத்தனை, 2 கார்பல்ஸ். எத்தனை கார்பல்ஸு, 2 கார்பல்ஸ். அதில் ப்ராக்கெட் போடலை. ப்ராக்கெட் போடலாம் தான் அது அப்போ கார்பஸ். கார்பஸ் ஆர் ஃப்ரீ, அப்போ கார்பஸ். அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு போடுவாங்க. கீழே ஒரு கோடு போட்டால் ஓவரி சுப்பீரியர்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல பொசிஷன் ஆஃப் ஓவரி சொன்னோமா இல்லையா, ஓவரி சுப்பீரியர் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் கோடு மேலே போட்டாங்க, இந்த இடத்துல போட்டாங்கன்னா ஓவரி இன்ஃபீரியர்னு அர்த்தம். ஓவரி இன்ஃபீரியர். ஓவரி இன்ஃபீரியர்னா எபிகைனஸ், ஓவரி சுப்பீரியர்னா ஹைப்போகைனஸ் ஃப்ளார். என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், ஹைப்போகைனஸ் ஃப்ளார் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். லிசன், அடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு ஃப்ளார் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, 4-5 ஃப்ளார் டயக்ராம்ஸு. ஸோ அதோட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க. இப்போ நான் திஸ் இஸ் த ஹைபிஸ்கஸோட ஃப்ளார் டயக்ராம் இது. ஓகே, கீழேருந்து வரணும். நம்ம கீழேருந்து பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு பாருங்கள். திஸ் இஸ் கலர்ஸ், ஜஸ்ட் அ மினிட். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் பிஆர். இதுக்கு பேர் என்னது,
bracteate என்ன அர்த்தம் bracteate அர்த்தம் ஓகே ஸோ இது எடுத்துகிட்டே இருக்கோம் அடுத்து பாருங்களேன் சைடில் இந்த இதில் இருக்குங்களா 1 2 3 4 5 6 இதுக்கெல்லாம் என்னது EBRL இதெல்லாம் என்னது சாரி BRL அதான் bracteolate ஏற்கனவே சொன்னால் இல்லையா ஒரு இதுதான் ஒரு ஸ்டாக்லேருந்து ஃப்ளார் இந்தமாரி அரேஞ்ச் ஆகிட்டு வச்சுக்கோங்க ஓகே இதுதான் ஃப்ளாரு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிராக்டு இங்கே எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிராக்டியூல் ஓகே ஏற்கனவே சொன்னோம் ஓகே அதை தான் இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வரோம் ஸோ டிஸ்கால்டு BRL ஒரு ஃப்ளோர் டயக்ராம் வந்து அப்படி தான் போடணும் வட்டம் ஓகே ஒரு ஃப்ளார் நீங்கள் எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளாரில் கேலிக்ஸ் எத்தனை இருக்குது கரோலா எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஒரு செம்பருத்தி ஃப்ளார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேலிக்ஸ் எத்தனை இருக்கும் க்ரீன் கலர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளார் ஓகேவா கீழே க்ரீன் ஃப்ளாரில் க்ரீன் கலர் பார்ட்ஸ் இருக்கும் அதில் கேலிக்ஸ் எத்தனை இருக்கும் அப்படிங்க 1 ஓகே லிசன் இதுதான் கேலிக்ஸ் இது இஸ் கால்ட் வந்து கேலிக்ஸ் இது வந்து என்ன சொல்லுவோம் செப்பல்ஸ் இது ஒவ்வொன்றும் செப்பல்ஸ் எத்தனை பாருங்க 1 2 3 4 5 இருக்குது அப்போ செப்பல்ஸ் 5 செப்பல்ஸ்க்கு 5 இருக்குது இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவீங்க கேலிக்ஸ் அப்போ எப்படி நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம் K ஃபார் கேலிக்ஸ் எத்தனை இருக்குது செப்பல்ஸு 5 இருக்குது அப்போ K செப்பல்ஸு 5 எல்லா செப்பல்ஸும் ஜாயின் பண்ணி போட்டுருக்காங்களா அப்போ என்ன சின் செப்பலஸ் பிராக்கெட் ஓகே ரைட் அடுத்து கரோலா இஸ் மேட் அப் ஆஃப் பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ பாருங்கள் பெட்டல்ஸ் எத்தனை இருக்குன்னு 1 2 3 4 5 ஸோ மொத்தம் 5 பெட்டல்ஸ் இருக்குது ஸோ 5 பெட்டல்ஸ் இந்த பெட்டல்ஸ் சேர்ந்துருக்கா பிரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் இந்த பெட்டல்ஸ் ஆர் செப்பரேட்டட் அப்போ என்னது அப்போ பெட்டலஸ் அப்போ கரோலா வந்து இட்ஸ் ஆனது ஃப்ரீயர் இப்போ மொத்தம் கரோலாவுக்கு என்ன மென்ஷன் பண்ணுவீங்க ஃபார்முலா C மொத்தம் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது 5 பெட்டல்ஸ் இருக்குது பெட்டல்ஸ் சேர்ந்துருக்கா இல்லை அப்போ தனியாக இருக்குது அப்படி ப்ராக்கெட் இது போடுவோம் இந்த போட்டுருக்கா இல்லை திஸ் இஸ் த ஃபார்முலா ஓகே ரைட் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் ஸ்டாமன்ஸ் இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல இது எல்லாமே ஸ்டாமன்ஸ் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 இப்படி நிறைய ஸ்டாமன்ஸ் அப்போ ஸ்டாமன்ஸ் பார்க்குறோம் ஸ்டாமன்ஸ் எத்தனை இருக்குது ஸ்டாமன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க ஏ அப்படின்ற வார்த்தையில் மென்ஷன் பண்ணுவோம் ஸ்டாமன்ஸாக ஏன்னு இருக்கும் மொத்தம் எத்தனை ஸ்டாமன்ஸ் இருக்குது நிறையா இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன ஓரளவுக்கு நார்மலாக 10 15 அந்த மாதிரி ஒரு 10 or 15 நம்பர்ஸ்னும் நான் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ என்ன போடணும்னா இன்ஃபினிட்டிவ் ஸ்டாமன்ஸ் நம்பர் என்னது இன்ஃபினிட்டிவ் ஓகேவா அதே நேரத்தில் ஸ்டேமன்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பாக இருக்கா பிரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும் தட் இஸ் கால்ட் என்னது டைஹெட்ரல் ப்ளஸ்ஸா மோனோஹெட்ரல் ப்ளஸ்ஸா சேர்ந்து இருந்தால் இப்படி தி ப்ராக்கெட் இங்கே எல்லாம் சேர்ந்து ஒரே குரூப்பில் ஒரு வட்டத்தில் அரைஞ்சிருக்கும் அது ஸ்டாமினல் டியூப்னு சொல்லுவோம் ஸ்டாமினல் டியூப்பில் அட்டாச் ஆகிருக்கும் நம்ம 10th படிச்சிருக்கோம் ப்ராக்டிக்கலாக அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டாமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே குரூப்பாக இருக்கும் அப்போ இப்படி தி ப்ராக்கெட் ஓகே அடுத்து கவனிக்கணும் கார்பல்ஸ் இந்த கார்பல்ஸ் உங்களுக்கு சரியாக தெரியல நான் லைட்டாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஸோ கார்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்தமாரி இருக்கும் இட்ஸ் 5 டிவைடாக இருக்கும் 1 இது ஒரு கார்பல்ஸ் லாக்யூலு இது ஒரு ராக்யூலு இது ஒரு ராக்யூலு 1 2 3 இந்தமாரி இருக்கும் 1 2 3 4 5 இருக்கா இதுக்குள்ளே என்ன இருக்கும் நடுவில் ஓவில்ஸ் ஆர் அட்டாச் ஓவில்ஸ் வந்து நடுவில் அட்டாச் ஆகிருக்கும் ரைட் ஸோ அப்போ எத்தனை இருக்குது 1 2 3 4 5 அப்போ கார்பல்ஸ் ஓகே ஸோ ஃபீமேல் பாட்டுக்கு என்ன மென்ஷன் பண்ணீங்க வேர்டு G ஃபார் கைனீஷியம் உள்ள எத்தனை கார்பல்ஸ் இருக்குது 1 2 3 4 5 இருக்குது ஸோ 5 கார்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தால் யுனைடெட் ப்ராக்கெட் போடுங்க சின் கார்பஸ் ஓகே கார்பல்ஸ் வந்து என்னது 5 சேர்ந்து இருக்கனால சின் கார்பஸ் ப்ராக்கெட் போடணும் அவ்வளோதான் இதில் ஓவரி இன்ஃபீரியராக சுப்பீரியான்றதை நம்ம பார்க்க முடியாது நல்லா கவனிச்சுங்க இதில் ஓவரி இன்ஃபீரியர் சுப்பீரியன்றதை நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது ஓகேவா இதில் பார்க்க முடியாது இந்த டயக்ராமில் பார்க்க முடியாது
நான் ஃப்ளாரை டிசெக்ட் பண்ணி பார்த்தா அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளாரை டிசெக்ட் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. அண்ட் ஆல்சோ see that இங்கே ஆக்டினோமார்பிகா சைக்கோமார்பிகா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். வாட் இஸ் கால் ஆக்டினோமார்பிக் சைக்கோமார்பிக் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஆக்டினோமார்பிக்னா என்ன, சைக்கோமார்பிக்னா என்ன, ஓகேவா, அது எப்படி அரேஞ்சாக இருக்குது அப்படின்றது. இதில் பாருங்களேன், இந்த ஃப்ளவர் பார்ட்ஸை இப்படி கட் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணிக்கோங்க. யூ லைக் தட் இப்படி வச்சு கட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஒரு கோடில் கட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு கோடில் கட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? இப்படி கோட் கட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கலாம் 1 2 முழுசாக இருக்குது, இதில் ஒரு ஆஃப் போகும். அதுமாதிரி இங்கேயும் 1 2 முழுசாக இருக்குது, ஒரு ஆஃப் போகும். இதை பாருங்கள் 1 2 முழுசாக இருக்குது, இங்கே ஒரு 2 ஈக்குவல் ஆஃபாக பிரிக்க முடியும். மோராலெஸ் 2 ஈக்குவல் ஆஃபாக. இந்த சைடு 2 செப்பல் இருக்குது, இந்த சைடு 2 செப்பல் இருக்குது, ஒரு ஆஃப் செப்பலாக பிரியும். அது பெட்ரோல்ஸ் முடியும். உள்ள கைனீசியமும் அதேமாதிரி தான். சரி சார், இல்லை இப்படி வெட்டலாம் சார், வேறு விதத்தில் வெட்டுறேன்னா பாருங்கள், வேறு விதத்தில் எப்படி வெட்டலாம் அப்படின்னு. இப்படி வெட்டலாமா? யூ மேக் எ கட் லைக் தட். இப்படி கொஞ்சம் இதாக இருக்குது லைட். யூ லைக் கட் தட். இப்படி கட் பண்ணுங்கள். இப்படியும் அதே இருக்கும். ஸோ இங்கே 1 2 ஹாஃபு, இங்கேயும் 1 2 இந்த ஹாஃப் இருக்கும். அதுமாதிரி இங்கே பாருங்கள் 1 2, இங்கே 1 2 ஹாஃப் ஆகும். இல்லை சார் நான் இப்படி கட் பண்ணுறேன் சார் அப்படின்னு இப்படி கட் பண்ணி பாருங்கள். இப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் ஆஃபாக பிரிக்க முடியும். இல்லை சார் நான் இப்படி கட் பண்ணுறேன், கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணுறீங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிஸில் மோர் தென் 1 ஆக்சிஸ் அப்படி கட் பண்ணால் அது என்னது? ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக் சிம்பிள் என்னது? இதுதான் சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அடுத்து என்னது? இந்த சிம்பிள் என்ன குறிக்கிறது? மேல் அண்டு ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது என்ன ஃப்ளாரு? பைசெக்சுவல் ஃப்ளார். என்ன ஃப்ளார் சொல்கிறோம்? பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறோம். மேல் அண்டு ஃபீமேல் பார்ட்ஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம பைசெக்சுவல் ஃப்ளார்ன்றோம். ஸோ தட்ஸ் ஆர். ஓகே. ஸோ இதுதான். இப்போ ஒரு தடவை நான் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க என்னன்றதை. ஸோ இந்த கீழே ஒன்று போட்டோம்னா பிஆர், மேலே இந்த மாதிரி இருக்கிறது பிஆர்எல். ஆக்சுவலாக பிராக்டுலைட் வந்து இதில் வந்து நிறையா இருக்கும். எபிகாலிக்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். நம்ம 10th படிச்சிருக்கலாம் நீங்கள். அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இது வந்து என்னது? சாரி, இந்த இது வந்து கேலிக்ஸ். கேலிக்ஸ் என்ன பார்த்து பண்ணீங்க? கே ஃபார் கேலிக்ஸ். ஓகே. எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். சேர்ந்து இருக்கனால ப்ராக்கெட். அடுத்து ரெட் கலர் இருக்கிறது கரோலா. கரோலா அப்படி மென்ஷன் சி. பெட்டல்ஸ் எத்தனை? 5. ஓகே. உள்ளே இருக்கிறது என்னது? ஸ்டாமன்ஸ். ஸ்டாமன்ஸ்க்கான ஃபார்முலா ஏ. எத்தனை இருக்கும்? இன்ஃபினிட்டிவ், நியூமரஸ் போட்டு ப்ராக்கெட் வரும். உள்ளே இருக்கிறது கார்பல்ஸ், கைனீஷியம். கைனீஷியம் எத்தனை கார்பல்ஸ்? 5 கார்பல்ஸ். யுனைடெட் ஓவர் செப்பீரியனா கீழே. தட்ஸ் ஆல். இங்கே இருக்குது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் வந்து கரெக்டாக இருக்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ இதை ஒன்றை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மற்றது எல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த டயக்ராமை பாருங்களேன். see the diagram. ஸோ வெளியில் கீழே மட்டும் இருக்குது. திஸ் இஸ் கால் பிராக்ட் மட்டும் இருக்குது. அப்போ பிராக்டியேட் மட்டும் இருக்குது. பிராக்டியேட். இபிஆர்எல். இபிஆர்எல்னா இந்தமாரி சைடில் போடுவாங்க. ஆக்சுவலாக இந்தமாரி சைடில் வரும். இந்த ஃப்ளாரில் இதில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. ஆக்சுவலாக ஹைபிசிஸில் சுற்றி இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஃப்ளாரில் இருந்துச்சுன்னா இந்தமாரி மார்ஜினில் ஒரு ஓரத்தில் மட்டும் இருக்கும். ஓகே. அந்தமாரி ஓரத்தில் மட்டும் இந்த இடத்துல இந்த சைடில் போடுவாங்க. அந்தமாதிரி இருந்துச்சுன்னா பிராக்டியோலைட். அப்படி இல்லை, அது இல்லையா என்ன சொல்லியிருக்கோம்? பிராக்டியோலைட், ஆப்சன்ஸ் ஆஃப் பிராக்டியூல்ஸ் இருந்தோம். இந்தமாரி சிம்பிள் ஆக்டினோமார்பிக். ஸோ இந்த ஃப்ளாரை நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே. இந்த ஃப்ளாரை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணலாம்? ஓகே. இப்படி கட் பண்ணலாம், இல்லை லைக் தட் இப்படி ஒரு ஆக்சஸ் கட் பண்ணலாம். சாரி. ஓகே. ஸோ இந்தமாரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்படி ஒரு ஆக்சஸ் கூட கட் பண்ணலாம். ஸோ இந்தமாரி அட்லீஸ்ட் மோர் தென் 1 ஆக்சஸ்க்கு மேலே போனாலே வந்து ஆக்டினோமார்பிக். ஓகே. லைக் தட். பைசெக்சுவல். இந்த சிம்பிள் என்னது? பைசெக்சுவல். ஸ்டாமன் இருக்குது, கைனீஷியம் இருக்குது. பைசெக்சுவல். கே ஃபார் கேலிக்ஸ். கேலிக்ஸ் எத்தனை? 1 2 லிசன் 1 2 3 4 4 இருக்குது. ஸோ 4 கேலிக்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கா, சேர்ந்து இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் அது செப்பல்ஸ் ஆர் யுனைடெட். அடுத்து வந்து சி ஃபார் கரோலா. இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா? கரோலா எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 ஃபார் கரோலா எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கா? ஆமாம், சேர்ந்து இருக்குது. அப்போ ப்ராக்கெட் போட்டால் என்னது? சின் பெட்டலஸ். அடுத்து வந்து மேலே ஒரு கோடு இருக்குது, இங்கே போய் கோடு. அப்படின்னா அர்த்தம் சி ஃபார் கரோலா, ஏ ஃபார் ஆண்ட்ரிஷியம். அப்போ ஆண்ட்ரிஷியம்னா ஸ்டேமனு, கரோலானா பெட்டலு. அப்போ பெட்டல்ஸோட ஒட்டி இருக்குது ஸ்டேமனு. அப்போ இது என்ன சொல்லுவோம்? ஏபி
பெட்டலஸ் ஸ்டாமன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? எபி பெட்டலஸ் ஸ்டாமன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கைனீசியம், ஜி ஃபார் கைனீசியம். எத்தனை கார்பல்ஸு? ரெண்டாக பிரிஞ்சிருக்கலா? 2 கார்பல்ஸ், ரெண்டும் ஜாயிண்டாகி தான் இருக்குது. ஸோ புட் த ப்ராக்கெட் யுனைடெட் சின் கார்பஸ், கீழே கோடு போட்டிருக்கு, கீழே கோடு போட்டால் சுப்பீரியர் ஓவரி. ஓகே ரைட். இப்போ இது வரைக்கும் நீங்கள் மேலே பார்த்தது ஒன்று ஹைபிஸ்கஸு, இன்னும் எக்ஸோராகாக்சினே அப்படின்றது இட்லி பூ. இந்த 2 ஃப்ளாரோட டயக்ராம்ஸ் பார்த்தீங்க. இது வந்து நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ். அடுத்து கீழே பார்க்குற மாதிரி தான் ஃபில்லாந்தஸ் அமாரஸ். ஓகே, கீழா நெல்லி. அடுத்து வந்து கோக்கஸ் நியூசிஃபரஸ், அது என்னது? நம்மளுடைய தென்னம்பழம். ஓகே, இது ரெண்டுலையும் என்ன நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, கேலிக்ஸ் அண்ட் கரோலா இருக்காது. கேலிக்ஸ் அண்ட் கரோலா டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க முடியாது. அப்போ கேலிக்ஸ் அண்ட் கரோலா டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க முடியலைன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? பீரியாந்த். ஓகே, பீரியாந்த். ஓகே, பார்க்கல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை நம்ம கேலிக்ஸ்னு சொல்ல முடியாது, கரோலாவும் சொல்ல முடியாது. அப்போ அதை பீரியான்னு சொல்லுவோம். சப்போஸ் பார்க்கல கேலிக்ஸ் மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கேலிக்ஸ்க்கான வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க பெட்டலாய்டு, சாரி செப்பலாய்டு. செப்பலாய்னா செப்பல் போன்ற, ஆனால் செப்பல் கிடையாது. அதுமாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? பெட்டலாய்டு, ஏன்னா பெட்டல் போன்றது அப்படின்னு அர்த்தம். அது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக அது காலசனது பீரியான் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதில் பாருங்களேன், கீழே இருக்கலாம், இது பேர் என்னது? பிராக்ஸ், பிஆர். ஸோ வேறு சைடில் எந்த விதமான அவுட் க்ரோத்தும் இல்லை. அப்போ என்னது? இபிஆர்எல். இபிஆர்எல்னா அர்த்தம் பிராக்டியூலை இந்த இருக்கா இல்லையா? பிஆர்பிஆர். அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் மைண்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ வாட் இஸ் காலசன்னா, இதுவும் ஆக்டினோமார்பிக் தான். இப்போ இந்த ஃப்ளாரை டிவைட் பண்ணலாம், இப்படி டிவைட் பண்ணலாம். ஓகே, இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி டிவைட் பண்ணலாம். ஸோ மோர் தென் ஒன் ஆக்சிஸ் ஆக்டினோமார்பிக். மேலே பாருங்கள், இது வந்து இது நடுவில் என்ன மட்டும் இருக்குது? கார்பல்ஸ் மட்டும் இருக்குது. அப்படியா? இந்த 3 வந்து கார்பல்ஸ் கிடையாது. 3 என்னது? ஸ்டாமன்ஸ். இது 3 ஸ்டாமன்ஸ். ஓகே, இங்கே வந்து ஸ்டாமன்ஸ் கிடையாது, என்ன மட்டும் இருக்குது? கார்பல்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் சொல்லுங்க என்ன ஃப்ளாரு? இது வந்து மேல் ஃப்ளாரு, இது வந்து ஃபீமேல் ஃப்ளார். தட் மீன்ஸ் இது ஸ்டாமினேட் ஃப்ளார், இது பிஸ்டிலேட் ஃப்ளார். ஸ்டாமினேட் ஃப்ளார், பிஸ்டிலேட் ஃப்ளார். இதில் பாருங்கள், பி ஃபார், இந்த பி அப்படின்றது எதை குறிக்குது? பீரியாந்த். ஸோ இங்கே பீரியாந்த் எத்தனை இருக்குது பாருங்களேன்? 1 2 3 பீரியாந்த் இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் பீரியாந்த் தான். 1 2 3. இந்த உள்ளுக்குள்ளே இருக்க அதுவும் பீரியாந்த் தான். புரியுதுங்களா? ஸோ பார்க்கையில் உள்ள நம்ம 2 வேலை இருக்குது. பீரியாந்த் எத்தனை வேர்ல்ஸில் இருக்குது? 2 வேர்ல்ஸில் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை பீரியாந்த்? 6 பீரியாந்த். எத்தனை வேர்ல்ஸ் அரேஞ்ச் இருக்குது? 2 வேர்ல்ஸ் அரேஞ்ச் இருக்குது. அப்போ எப்படி போடணும்? பி 3 + 3 அப்படின்னு போடணும். 3 + 3 அப்படின்னா 2 என்னது? பீரியாந்த் வந்து மொத்தம் 6, அது 2ஆக செப்பரேட்டாக அரைஞ்சிருக்குன்னா 3 + 3ஆக செப்பரேட்டாக அரைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் இந்த அங்கே போடுறாங்களா இல்லையா? ஸோ பீரியாந்த் 3 + 3. ஓகே, நவ் அடுத்து பாருங்கள், ஸ்டாமன்ஸ். ஸ்டாமன்ஸ் எத்தனை இருக்குது? இது 1, இது 1, இது 1. அவற்றை எத்தனை? 3. அப்போ A3. ஓகேங்களா? ஸோ A3 சேர்ந்துருக்கா? ஆமாம், இதெல்லாம் சேர்ந்து அட்டாச் ஆகி தானே இருக்குது. 3 சின் பெட்டலஸ், சின்னாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது மோனாடல்பஸ் ஸ்டாமன். ஓகே, அந்த இடத்துல A3. அடுத்து கைனீசியம் இருக்கா? உள்ள நடுவில் இன்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். there is not a put the int mark. that means options of gynoecium எப்படி பண்ணுவோம்? G0. G0னா என்னத்தோம்? பிஸ்டிலோடுனா ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்டில் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி இந்த ஃப்ளாரை பாருங்கள், இந்த ஃப்ளார் டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ அதேமாதிரி தான், இது வரைக்கும் சேம் தான். ஆனால் நடுவில் என்ன ஃபார்முலா? இது கீழே மட்டும் கோடு இருந்தால் திஸ் இஸ் கால்ட் என்னது? ஃபீமேல் ஃப்ளார். பீரியாந்த் அதேமாதிரி தான், 3 + 3. ஆண்டிஷியம் கிடையாது, இந்த இன்ட்டு போட்டிருக்காங்களா? ஆண்டிஷியம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? இன்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ A0. G ஃபார் கைனீஷியம். கைனீஷியம் தான் இருக்குது. கார்பல்ஸ் 1 2 3 கார்பல்ஸ் இருக்குது. ஸோ 3 சேர்ந்துருக்கனால யுனைடெட் சின் கார்பஸ். கீழே ஒரு கோடு போட்டால் அது ஓவரி சுப்பீரியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்த ஃப்ளாரை பாருங்கள், கோக்கஸ் நியூசிஃபரஸ். இதுவும் தான் யூனிசெக்ஸல் ஃப்ளார்ஸ். சேம் இங்கே என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஓகேங்களா? ஸோ வாட் யூ சி தட்? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிராக்ஸு, இது வந்து பிராக்ஸு, இங்கேயும் பிராக்ட் இருக்குது. பிஆர். இது பிராக்டியூலேட் இல்லை. பிராக்டியூலேட் இல்லைன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? இபிஆர்எல். ஸோ ரெண்டுமே ஆக்டினோமார்பிக் தான். கட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ மேக் த கட் ஹியர். இப்படி கட் பண்ணிக்கலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம். அதேமாதிரி தான் இதையும்
இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ ஆக்டோமார்பிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இன்ட்டு போட்டிருக்கு. இன்ட்டு நடுவில் போட்டால் என்ன இல்லை அர்த்தம்? கைனீஷியம் இல்லை. கைனீஷியம் இல்லைன்னா அர்த்தம் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்டில். ஸோ இட் இஸ் கால்ட் பிஸ்டிலோட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இல்லை? ஸ்டாமன்ஸ் இல்லை. அப்போ ஸ்டாமினோட். அப்போ இந்த ஃப்ளவர் ஃபார்மில் என்ன பண்ணுவோம்? A 0 போடுவாங்க. இந்த ஃப்ளவர் ஃபார்மில் G வந்து 0 போடுவாங்க. இதில் நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்டாமன்ஸ் பாருங்கள், எத்தனை ஸ்டாமன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. நல்லா நோட் பண்ணணும். ஸ்டாமன்ஸு வெளியில் கொஞ்சம் அவுட்டரில் 1 2 3 இது வந்து அவுட்டரில் இருக்குது. கொஞ்சம் இன்னர் சைடில் 1 2 3 இருக்குது. அப்போ எத்தனை வேர்ல்டில் அரேஞ்சாக இருக்குது? 2 வேர்ல்ட்ஸில் இருந்துச்சு. அப்போ ஆண்டிஷன் என்ன பண்ணுவோம்? A 3 + 3 இதான் சேர்ந்துருக்கா? தனித்தனியாக தான் இருக்குது. அப்போ 3 + 3 தான் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகே, ஏன் 3 + 3 போடுறோம்? அவுட்ரு வேலில் இதை ஒரு ரவுண்ட் போட்டிங்கன்னா இது தனியாக ஒரு ரவுண்டு வரும், உள்ளுக்குள்ளே ஒரு ரவுண்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இட்ஸ் கால் வந்து 3 + 3 போகும். கைனீஷியம் கார்பஸ் 3 தான். ஸோ சின் கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஃபேமிலி வரும். கண்டிப்பாக இது படிக்காமல் நீங்கள் போக முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு இது இருக்குது. ஸோ ஃப்ளோர் ஃபார்முலாவையும் ஃப்ளோர் டயக்ராமையும் நல்லா கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. இஃப் யூ எனி டவுட் ஆஸ்க் டு மீ. தேங்க்யூ.